அனைவருக்கும் வணக்கம். நம்ம பயிற்சியை பற்றி பேச போகிறோம். பயிற்சியில் பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்கான பயிற்சிகள் செய்கிறோம். அது ஜிம்முக்கு போய் செய்யக்கூடிய பயிற்சிகள் பிரதானமாக இயங்கத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி செய்கிறதுல 2 விதமான பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சி விதத்தில் பார்த்தோமா, நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம உடல் உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளாக இருக்கக்கூடிய ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி, பிரெயின், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உள் உறுப்புகளுக்கு பயிற்சி செய்யக்கூடியது ஒரு விதமான பயிற்சி. அந்த ஒரு விதமான பயிற்சிக்கு என்னென்னு பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்டியோ ட்ரைனிங் அப்படின்னு பேர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளிப்புற தோற்றத்தில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய தசைகள் நம்ம உடம்பில் 680 விதமான தசைகள் இருக்குது. இந்த 680 விதமான தசைகளுக்கு பல கோணத்தில் பயிற்சிகள் செய்கிறோம். அந்த மாதிரி பயிற்சிகளை பார்த்தோம் அப்படின்னா அது ரெசிஸ்டிவ் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு எடை பயிற்சி அப்படிங்கிறத செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தசை வலுகள் பெற்று நல்லா வளமாக வளர்ந்து ஒரு ஆரோக்கியத்தை தருது. ஒரு கட்டமைப்போடு நம்மளுக்கு உடல் ஆடைகள் அழகாக அமைவதற்கு ஒரு தோற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது இந்த எடை பயிற்சியானது. சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத உள் உறுப்புகளுக்கு பயிற்சி செய்யக்கூடியது பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்டியோ ட்ரைனிங் அப்படின்னு பேர். அந்த கார்டியோ ட்ரைனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த பயிற்சியை கண்டினியூஸாக செய்கிறோமோ அது பேர் தான் கார்டியோ ட்ரைனிங். கண்டினியூஸாக செய்கிறது அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து செய்யக்கூடியது நடைப்பயிற்சி, ஓட்டம், சைக்கிளிங், ஸ்டெப்பிங், ஸ்விம்மிங், ஜாகிங், ஸ்கிப்பிங், இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம கண்டினியூஸாக செய்யக்கூடியது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து வலுப்படுத்தி அதை ஆரோக்கியம் பண்ணக்கூடியது தான் கார்டியோ ட்ரைனிங் அப்படிங்கிறது. கண்டினியூஸ் ட்ரைனிங்கை தான் கார்டியோ ட்ரைனிங் அப்படிங்கிறோம். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடையில் நம்மளுடைய உடல் எடையை வைத்து நம்மளுடைய பயிற்சிகளை செய்கிறது. இந்த தண்டால் எடுக்கிறது, புஷ்அப் செய்கிறது, புல்லப் செய்கிறது, ஃப்ரீ ஸ்குவாடு செய்கிறது, இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே நம்மளுடைய எடையை வைத்து செய்யக்கூடிய பயிற்சிகள். இன்னொன்று என்னன்னா அசிஸ்டிவ் ரெசிஸ்டிவ் ட்ரைனிங். ஒன்று செல்ஃப் ரெசிஸ்டிவ் ட்ரைனிங், நம்மளுடைய எடையை வைத்து நாம்ளே பயிற்சி செய்யக்கூடியது செல்ஃப் ரெசிஸ்டிவ் ட்ரைனிங்கின் பேர். நம்ம அசிஸ்டிவ் ரெசிஸ்டிவ் ட்ரைனிங்கின் பேர். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய எடையை வைத்து அதை நம்ம பயிற்சி செய்யக்கூடியது. அந்த மாதிரி பயிற்சி செய்யக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா பல கோணத்தில் செய்கிறோம். இதுதான் சாதாரணமானது. ஒன்று கார்டியோ ட்ரைனிங், இன்னொன்று ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படியெல்லாம் பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.